Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம eyeliner வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி eyeliner அப்ளை பண்ணோம், எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் eyeliners இருக்குது, எந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் eyeliners பார்க்கலாம், என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னு. முதல்ல இருக்கிற eyeliner பார்த்திங்கன்னா லிக்விட் eyeliner. எஸ், இது நார்மலான லிக்விட் ஐலைனர், அஃபோர்டபுள் லிக்விட் ஐலைனர். ஸோ இது ஈஸியாக எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிக்விட் ஐலைனர் லாக்மேலேருந்து இன்ஸ்டார் ஐலைனர். இப்போ இதோட டைப் பார்த்திங்கன்னா இது ப்ரஷ் டிப். எஸ் கைஸ், இந்த பிரிசில்ஸ் பாருங்கள், இது வந்து ப்ரஷ் டிப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரஷ் டிப் வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு டைப் ஆஃப் லைனர். அடுத்தது வந்து லிக்விட் ஐலைனர் தான். பட் இந்த லிக்விட் ஐலைனருக்கும் முன்னாடி பார்த்த லிக்விட் ஐலைனரும் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த லிக்விட் ஐலைனரில் எப்படி இருக்குது டிப் பார்த்திங்கன்னா இதை ஃபெல்ட் டிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரஷ் டிப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ரஷ் டிப்பில் ப்ராடக்ட் நிறையா எடுக்கும், ஃபெல்ட் டிப்பில் வந்து ப்ரஷ் டிப் அளவுக்கு அவ்வளோ ப்ராடக்ட் எடுக்காது. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த டைப் ஆஃப் ஐலைனர் வந்து ஸ்கெட்ச் லைனர் கைஸ். யூஸ் பண்ணணும், ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கும். அடுத்தது ஜெல் ஐலைனர். இது எல்லாருக்குமே தெரியும், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஜெல் ஐலைனரும் சரி ஸ்கெட்ச் லைனரும் சரி. அடுத்தது வந்து காஜல் ஆர் பென்சில் ஐலைனர். இது வந்து நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற காஜல், கோல் பென்சில், அதையும் நம்ம ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் ஐலைனர் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரஷ் எடுக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே லெவலில் இருக்குது, எல்லாம் திக்காக இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈவனாக இருக்காது, ஈஸியாகவும் இருக்காது. ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக இருக்கணும் பிரிசில்ஸ் அண்ட் கூர்மையாக இருக்கணும் டிப்பில். இது வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் கைஸ். இது வந்து ஃபேபர் காசில் 00 ப்ரஷ். இப்போ டெமோக்கு போயிடலாம். முதல்ல நான் ஜெல் ஐலைனரில் எப்படி அப்ளை பண்ணணுன்னு காட்டுறேன். ஸ்கெட்ச் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணல, நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு ஸ்கெட்ச் ஐலைனர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு காட்டுறேன். இப்போ நான் இந்த ப்ரஷ், ஃபேபர் காசல் ப்ரஷ் எடுத்துகிட்டு ப்ராடக்ட்டை அதில் எடுத்துக்கிறேன். அண்ட் பாருங்கள், நான் எக்ஸஸை வந்து இந்த டிப்பில், அந்த ஜெல் லைனர் பாட் அந்த டிப்லேயே நான் எக்ஸஸை எடுத்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்கள் லோவர் லேஷ் லைன் எண்டிங் அங்கேருந்து தான் நீங்கள் விங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் நான் ப்ரஷ் எங்கே பிடிச்சிருக்கேன்றதையும் பாருங்கள். அண்ட் விங்கை இப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டுட்டு, டிப்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இப்போ நீங்கள் வழக்கம் போல் ஃபில்இன் பண்ணலாம். ஏன் ஜெல் லைனர் வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும்னா, வந்து உங்களுக்கு ஒரு ப்ரஷ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பழக்கம் இருக்கும் அண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் பிகினர்ஸ்க்கு ஜெல் ஆர் ஸ்கெட்ச் ஐலைனர் நான் ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். அண்ட் இது ஃப்ரீ ஹேண்ட் தான் கைஸ். ஜெல் லைனர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டெக்னிக் தேவைப்படாது. நீங்கள் அதை பிடிக்கிற விதமும் அப்ளை பண்ணுற இடமும் தான் முக்கியம். அண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக வந்துருக்கு இந்த விங். ஸோ எஸ், இப்படி தான் இருக்கணும் உங்கள் ஜெல் லைனரில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லிக்விட் லைனர் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ப்ரஷ் டிப் கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரஷ் டிப்பில் லிக்விட் லைனர் பிகினர்ஸ்க்கு, பட் ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவுமே கஷ்டம் கிடையாது. அண்ட் உங்கள் ப்ரஷ் டிப்பில் யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் ப்ரஷில் ரொம்ப இருக்கவே கூடாது. நிறைய எக்ஸஸை எடுத்துகிட்டு லிட்டில் டு நோ ப்ராடக்ட் தான் உங்கள் டிப்பில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரிசைஸான ஒரு லைனை கொண்டு வர முடியும். லோவர் லேஷ் லைன் எண்டில் இருந்து ஆரம்பிக்கணும், உங்கள் ஐப்ரோ முடிகிற வரைக்கும் இதை மார்க்கிங்காக வச்சுக்கோங்க. சில பேர் இந்த டாப் ஐலிட் எண்டிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடாது, அது தப்பு, அது அன்ஈவனாக இருக்கும். எப்போவுமே கீழே இருக்கிற மார்க்கிங்கை டு ஐப்ரோ அதுதான் வச்சுருக்கணும். லோவர் லேஷ் லைன் டு ஐப்ரோ தான் உங்களோட மார்க்கிங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் அங்கே பாருங்கள், நடுவுலேருந்து ஆரம்பிங்க. ரொம்ப எண்ட்லேருந்து போல், நடுவுலேருந்து. நான் ஸ்லோ மோஷனில் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அண்ட் நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா டேபிள் மாதிரி ஏதாவது சப்போர்ட் வச்சுக்கோங்க. அண்ட் கண்ணாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் விங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லிட்டில் இருக்கிற லைனரை ஃபில்இன் பண்ணுறேன். பிகினருக்கு ஃபஸ்ட்டு விங் போடுறது தான் ஈஸி. நீங்கள் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற லைனர் வந்து திக்காக தின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் விங்குக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டே மிடில் இருக்கிற லைனர் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் விங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ விங் போட்டுடுங்க, அப்புறம் உங்களுக்கு தின்னஸ் நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்கள் ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. செகண்ட் லேயர் அதே மாதிரி நான் எக்ஸஸ் ப்ராடக்ட்டை எடுத்துடுறேன். இது வந்து டார்க்னஸ் தெரியறதுக்கும் அண்ட் இன்னும் ப்ரிசைஸாக தெரியறதுக்கும். இப்போ செகண்ட் டைம் நீங்கள் இங்கே விங்கு இழுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் இப்போது அந்த நீட்னஸ்க்காகவும் டார்க்னஸ்க்காகவும் நான் செகண்ட் லேயர் போய்க்கிறேன்.
பார்த்தீங்களா என்னோடய விங்கோட டிப் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு? அப்படி தான் இருக்கணும். அந்த இடத்துல எட்ஜில் மொக்கையாக இருக்கக்கூடாது. அண்ட் இப்போ பாருங்கள் என்னோடய ஐ லேஷஸில் இந்த ப்ரஷ் டிப் லைனர் இதான் ப்ராப்ளம். ஸ்ப்ரெட் ஆகும், எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட லிக்விட் ஐலைனர் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைலில் அப்ளை பண்ண விதம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேப் மெத்தட். எஸ், இது வந்து ஏதாவது செலோஃபேன் டேப் எடுத்துக்கோங்க அண்ட் எக்ஸஸ் க்ளூ எடுத்துருங்க. சில பேர் அப்படியே ஒட்டுவாங்க, அது உங்கள் ஸ்கின்னை இழுக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எக்ஸஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி லோவர் லேஷ்ல எண்ட் டு ஐப்ரோ எண்ட் உங்களோட கண் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கணும். இப்போ நான் லிக்விட் லைனர், அதே லிக்விட் லைனர் எடுத்துகிட்டு அந்த டேப்போட கைட்லைன் வச்சு ஒரு விங்கு வரைய போகிறேன். ஓகே, எவ்வளோ லென்த் வேணுமோ அது உங்கள் இஷ்டம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப டிப்பில் இல்லாமல் கொஞ்சம் டிப்புக்கு முன்னாடியே நான் இந்த விங்கை ஆங்கிள் வரைஞ்சிடுறேன். ஃபில்லின் பண்ணிக்கோங்க அண்ட் வழக்கம் போல் உங்களோட லிட்டில் இருக்கிற லைனரையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டேப் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கைக்கு சப்போர்ட் வேணும்னு அவசியம் இல்லை. நான் டேப்பே உங்களுக்கு ஒரு கைட்லைன். பட் ஸ்டில் உங்களுக்கு ரொம்ப பிகினர் அப்படின்னு இருந்தீங்கன்னா வந்து இந்த லிக்விட் லைனர், எஸ்பெஷலி ப்ரஷ் டிப் லிக்விட் லைனருக்கு கைக்கு ஏதாவது டேபிள் சப்போர்ட் வச்சே ஆகணும். அண்ட் மிரரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா டேப் ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோ நீட்டாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது லைனர். அப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் மெத்தட். இதுக்கு வந்து ஃபெல்ட் டிப் லிக்விட் லைனர் தான் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் ரொம்ப கண் ஒட்டி லிட்டை ஒட்டி நான் இந்த மாதிரி வச்சு எடுக்கிறேன். அதாவது ஸ்டாம்பிங் மெத்தட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லாம் போடல, கொஞ்சமாக வச்சு எடுக்கிறேன். அதான் ஸ்டாம்பிங் மெத்தட். இது வந்து ஃபெல்ட் டிப் ஐலைனர் வச்சு மட்டும்தான் செய்ய முடியும். தயவு செஞ்சு ப்ரஷ் டிப்லலாம் செஞ்சு பார்க்காதீங்க, செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு இந்த grip வராது. இதில் தான் இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஃபெல்ட் டிப்பில் மட்டும்தான். ஸோ ஃபெல்ட் டிப் லைனரில் இது செய்யுங்க. விங்கு கூட பாருங்கள், நான் வச்சு தான் எடுக்கிறேன். இது வந்தபோது உங்களுக்கு கொஞ்சம் grip கிடைக்கும், கண்ட்ரோல் இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது. அதுவும் ஃபெல்ட் டிப்பில். இது ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்காது, அதுக்கப்புறம் நீங்கள் நீட் பண்ணணும். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு சின்ன கண்ணாக இருந்துச்சுன்னா தின்னாக ஸ்டாம்ப் பண்ணுங்கள், ரொம்ப திக்காக பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய கண்ணுங்கிறதுனால கொஞ்சம் திக்காக பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு சின்ன கண்ணாக இருந்தால் கொஞ்சம் தின்னாக செய்யுங்க. அண்ட் பாருங்கள், நான் பாக்கி இருக்கிற லைனை வந்து வரைஞ்சிக்கிறேன். செகண்ட் லேயர் வந்து நான் அதை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். டிப்பையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு விங் லைனர் ஷார்ப்பாக இல்லை மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி கன்சீலர் யூஸ் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் ப்ரஷ் வச்சு எண்டில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிவிடுங்க கேர்ஃபுல்லாக. ஸோ உங்களோட ஐலைனர் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியும் விங். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பென்சில் மெத்தட். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மெத்தட். இது வந்து உங்கள் காஜல் பென்சில் எடுத்துக்கோங்க கைஸ். நீங்கள் வந்து யூஸ்வலாக லைன் பண்ணுற மாதிரி உங்கள் காஜல் பென்சில் வச்சு உங்கள் ஐலைனரை லைன் பண்ணிக்கோங்க லிட்டில். அண்ட் விங்கும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப லைட் ப்ரெஷரோட. உங்களுக்கு இப்போ டைமே இல்லை ஆனால் விங் லைனர் பண்ணணுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருச்சு. இப்போ இது மேலே நீங்கள் கவலைப்படாமல், ஆனால் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், பட் கவலைப்படாமல் நீங்கள் விங் லைனர் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருச்சு. ஸோ டைம் இல்லாத டைமில் விங் லைனர் போடணுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது ஜெல் லைனர் வச்சும் போடலாம், ஃபெல்ட் டிப் வச்சும் போடலாம், நார்மல் ப்ரஷ் லைனர் வச்சும் போடலாம். நான் இங்கே உங்களுக்கு நார்மல் ப்ரஷ் லைனர் வச்சு பண்ணி காட்டுறேன், ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமானது. ஸோ டாப் லைனர் இப்போ எவ்வளோ ஷார்ப்பாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாட்டமில் எப்படி பண்ணணுன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பாட்டமில் நீங்கள் லோவர் லேஷ் லைனோட கனெக்ட் பண்ணுங்கள், கீழே காஜல் வைக்கணும். நீங்கள் வந்து டாப் ஐலிட்லேருந்து விங் போட்டிருந்தீங்கன்னா அங்கே ஒரு கேப் விழுந்திருக்கும், அது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே லோவர் லேஷ் லைன் தான் வைக்கணும், அப்போ தான் அழகாக தெரியும். அண்ட் இப்போ நான் டார்க் பண்ணுறதுக்கு ஜெல் ஐலைனரை ஒரு ப்ரஷ், அது ஃபேபர் காசல் ப்ரஷ் வச்சு ஃபில்லின் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஐலைனர் வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் உங்கள் பிக்சர்ஸை. உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பாய்.